காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதுதான் தியானிக்கிறோம். பாதி தான் தியானித்திருக்கிறோம். கடன் பிரச்சனை விடுதலை பெறுவது எப்படி, அதில் கூட ஒரு பகுதியைத்தான் நேற்றைய தினத்தில் தியானித்திருக்கிறோம். நிறைய குடும்பங்களை, நிறைய தனிப்பட்ட மனிதர்களை பாதித்திருக்கிற விஷயம் கடன் பிரச்சனை, கடன் அடிமைத்தனம். நிறைய சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள் கடன் பிரச்சனையில் தவிக்கிறாங்க. பல குடும்பங்கள் அதில் சிக்கி வெளிவர முடியாமல் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டிக்கு போய் விடுகிறது. எப்படி வாழ்வது என்று திகைப்பில் காணப்படுகிற மக்கள் ஏராளம். ஆகவே தான் ஆண்டவர் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சொன்னார். இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நேற்று தினத்தில் சொன்ன மாதிரி முதலாவது விசுவாசிங்க. நீங்கள் கடன் பிரச்சனை விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு நமக்கு இதிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிங்க. அதுக்கு தான் 3 சாட்சிகளை உங்கள் முன்னாலே நிறுத்தப்பட்டார்கள். நிறைய பேர் அதில் தொடப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு இயேசு முடிவை உண்டாக்கி தருவார். அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று முதலாவது விசுவாசிங்க. இல்லை கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க, நாடுகள் கடன் வாங்குது, எப்படி இருக்க முடியும்? நீ உலகத்தை பார்க்காதங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். அதுக்கு முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். அதான் நேற்றைய தினத்தில் அதற்காக ஜெபித்தோம். 2வது ஒரு காரியம் என்னவென்றால், கடன் சிந்தியுங்கள். முதலாவது விசுவாசியுங்கள், 2வது சிந்தியுங்கள். என்னத்தை சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை சிந்திக்கணும். கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, நியாயமான காரணத்தினால் ஏற்படக்கூடிய கடன். நியாயமான காரணம்னா அப்படின்னு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டது, ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு எதிர்பாராத செலவு கடன் ஆகிவிட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்த்த ஒருவரை காப்பாற்ற கடன் வாங்குகிறோம். நம்முடைய வீட்டில் ஒரு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரி செலவுனால கடன் உண்டாகி விடுகிறது. திருமணம் செய்வதற்கு இவ்வளோக்குள்ள திருமணத்தை முடிச்சிடலான்னு நினச்சோம். திருமணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. செலவு அதிகமாகிவிட்டது, அதனால் கடன் வாங்கி செஞ்சு முடிச்சிட்டோம். வீடு கட்டி கொண்டு இருந்தோம், அது முடிச்சிடலான்னு நினச்சா அதன் பிறகு முடிக்க முடியல, கடன் வாங்கி அதை முடிச்சிட்டோம். அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு திருமணம் முடிந்து விட்டது, ஒரு வீடு கட்டப்பட்டு விட்டது, கடன் ஆகிவிட்டது. இது மாதிரி சில காரியங்கள். சிலர் நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க. மனிதர்களை நம்பி உதவி செய்ய போய் அவங்க ஏமாற்றி நான் கடன் பிரச்சனைக்குள்ள ஆயிட்டேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு நியாயமானது தான். இது அவங்க தவறுன்னு சொல்ல முடியாது. நியாயமான ஒரு கடன் வந்துவிட்டது, பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொண்டது. நேற்றுக்கு ஒரு சகோதரி சொன்னார்ல, ஊரடங்கு காலத்தில் பிஸ்னஸ் இல்லை, அதனால் கடன் பிரச்சனை. பண மதிப்பிழப்பீடு வந்ததில்ல, அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நேரில் வரும்போதெல்லாம் சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. நேற்றைக்கே ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார், மதிப்பீடு இழப்பினால் உண்டான பாதிப்பு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. ஜிஎஸ்டி அதனால் பாதிப்பு, கடன் பிரச்சனை அப்படின்னு அதிகமான டேக்ஸு, அதனால் எங்களால் சமாளிக்க முடியல, கடன் பிரச்சனை ஆகிட்டோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற காரியம், நியாயமான காரணத்தினால் ஏற்படக்கூடியது. அப்போ இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு காரணம், அதனால் கடலில் சிக்கி கொண்டோன்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். என்ன உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார். இன்னொரு காரியம் இருக்கிறது, நம்முடைய தவறினால் ஏற்படக்கூடிய கடன். நம்ம பண்ண தப்புனால உண்டான கடன் பிரச்சனை இருக்கிறது. அது போகணுமானா மனம் திரும்பணும். தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபித்தாதான் ஆண்டவர் விடுதலை தருவார். வரவுக்கு மிஞ்சின செலவு, சிலர் வரவு இவ்வளோதான செலவு அதிகமாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சின செலவு, திட்டமிடாதபடி கண்டபடி செலவு செய்து கடன் பிரச்சனை ஆவது. ஆடம்பர வாழ்க்கை, அவங்க இது வச்சுருக்காங்க, நமக்கு அது வேணும். அவங்க வீட்டில் இந்த டிவி இருக்குது, நம்ம வீட்டில் இப்படி ஒரு பெரிய டிவி வேணும். அவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நம்ம கடன் வாங்கியாவது ஒரு காரை வாங்கிடணும். இந்த ஆடம்பர வாழ்க்கை, மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆடம்பர வாழ்க்கையினால் கடன் பிரச்சனைக்குள்ளானவங்க இருக்கிறாங்க. அது தவறு. அந்த தவறை உணரணும். வியாபாரத்தை கவனிக்காமல் விடுவது. சிலர் பிஸ்னஸை கவனிக்கிறதே இல்லை.
निगाहें मिलाने को जी चाहता है निगाह